சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கூடுதல் தகவல்களை இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், தற்போது அங்கு கனமழை தொடர்கிறதா? விவரங்கள் என்ன? அதாவது காலை முதலே சென்னை புறநகர் பகுதியில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், சானிட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம் மற்றும் மீனம்பாக்கம், திரிசூலம், ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 15 நிமிடம் நல்ல கனமழை வெளுத்து வாங்கியது. இதில் குறிப்பாக இந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் சாலையிலேயே குளம் போல் தண்ணீர் தேக்கமடைந்தது. இதனால் சென்னை மார்க்கமாக வரும் வாகனங்கள் குரோம்பேட்டையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த குளம் போல் தேங்கிய நீரை இப்பகுதியிலிருந்து ஜேஎஸ்டி சாலையை கடந்து ரயில்வே கடந்துதான் செல்ல வேண்டும். அங்கு குறுகிய உள்ளதால் அந்த நீர் ஓட்டம் உடனடியாக வாங்கவில்லை. அந்த பொறுமையாக வாங்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த வாகன ஓட்டிகள் அந்த நடுவான அந்த ஒரு வழி ஓரமாக சென்றதால் மற்ற வாகனங்கள் பின்னால் தேக்கமடைய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து போலீசார் அந்த சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதே போல் ஆலந்தூர் மற்றும் மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.